அன்புக்குரியவர்களே, இந்த காலை தியான வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியானத்திலே நாம் என்ன நோக்கத்தோடு, பொருத்தனையோடு, ஜெபத்தோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. இந்த நாளிலே நாம் பார்ப்பதும் நுகர்வதும் மறைப்பதும் பாவம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஆண்டு தவக்காலத்திலே நாம் பாவத்தின் பல்வேறு பரிணாமங்கள் என்கின்ற பெரும் செம்பொருளில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அதனை நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளில் பார்ப்பதும் நுகர்வதும் மறைப்பதும் பாவம். கடவுள் நமக்கு கண்களை தந்திருக்கிறார். அது பார்ப்பதற்காகத்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவையில்லாததை பார்ப்பது பாவம். தேவையில்லாததை நாம் பார்க்கிற போது அது நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஆசையை தூண்டும். இந்த ஆசை ஒரு பொருளை எடுக்க நம்மை தூண்டும். அதை நாம் எடுத்ததோடு நின்றுவிட்டால் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம். பார்த்துட்டு அதை எடுத்துட்டு அதை நாம் மறைக்கிற போது அதிலிருந்து நாம் திரும்ப முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்வில் பாவமாக மாறிவிடுகிறது. அப்படியானால் தேவையில்லாததை பார்ப்பதும் தேவையில்லாததை பெறுவதும் வாங்குவதும் அதனை பதுக்குவதும் மறைப்பதும் பாவம் என்று திருமறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய நாளில் நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி அதை தான் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. முதல் குறிப்பாக கடவுளுக்கு உரியதை எடுப்பது மறைப்பது பாவம். ஆகான் இந்த பாபிலோனிய சால்வை, வெள்ளி, பொன் இவைகளை எடுத்தது தவறல்ல. ஆனால் யாருடையதை எடுத்தார் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இஸ்ரேல் மக்களுக்கு, யோசுவாவுக்கு கடவுள் சொல்லி இருப்பார், நீங்கள் இப்போது இந்த யோர்தானை கடந்து விட்டீர்கள், கானான் நாட்டை போய் பிடிக்க போகிறீர்கள். அப்படி பிடிக்கிற போது நீங்கள் எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும். ஆடுகள், மாடுகள், மிருக இனங்கள், மனிதர்களானாலும் அவளையெல்லாம் அழித்து விடுங்கள். ஆனால் பொன்னும் வெள்ளியும் எனக்குரியது என்று சொல்லுவார். அதை ஆண்டவருடைய கூடாரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுவார். ஆகவே ஆகான் இங்கே எடுத்த இந்த பொன்னும் வெள்ளியும் ஆண்டவருக்கு உரியது. ஆண்டவருக்கு உரியதில் இருந்து அவர் பார்த்து ஆசைப்பட்டு அதை எடுத்து அதனை தன்னுடைய வீட்டில் மறைத்து புதைத்து வைத்து விட்டார். இதுதான் மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆசை வரும், அதுல தப்பு இல்லை, எடுத்ததும் தப்பு இல்லை. ஆனா மறைச்சாரு பாருங்க, மிகப்பெரிய தவறாகி விட்டது. மறைச்ச அப்புறம் கூட வந்து நம்ம மனசு குத்திக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. ஒரு 2 நாள் கழிச்சு போய், ஐயா யோசுவா, இந்த மாதிரி ஆண்டவருக்குரியதை நான் எடுத்து வைத்து விட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா இந்த விஷயத்தையாவது யோசுவா தலைவரிடம் சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டார், மறைத்து வைத்து விட்டார். இதனால் ஏற்பட்ட விளைவு அவருக்கு மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த இஸ்ராயேல் குடும்பத்திற்கும் அழிவு வந்தது. நாம நினைக்கிறோம், நான் தானே பாவம் செய்கிறேன், அது என்னோடி போயிடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இல்லை, நாம் பாவம் செய்கிற போது அது நம்முடைய குடும்பத்தை தாக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக கொஞ்சம் பெரிய குடும்பம் திருச்சபையை பாதிக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக நாம் வாழ்கிற சமூகம் பெரிய குடும்பம், அதையும் அது பாதிக்கும். அதை தான் இந்த திருமறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எரிகோ என்கிற பெரிய நகரத்தை, கோட்டைகள் மிகுந்த நகரத்தை இவர்கள் பிடித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஆயி என்கிற நகரம் மிக சின்ன நகரம், 300 பேர் போனா போதுன்றாங்க. ஆனால் அவர்கள் போய் புறமிதுகிட்டு வருகிறார்கள். இவர்களில் பலர், 20க்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போய் விடுகிறார்கள். யோசுவாவினுடைய மனம் தண்ணீரை போல சிதறி ஓடுகிறது. சாமி கிட்ட கேட்கிறார், ஏன் எங்களை இப்படி கூட்டிட்டு வந்த, இப்படி இவர்களிடம் புறமிதுகிட்டு ஓடவா எங்களை அழைத்து வந்தீர்? அப்பதான் சாமி சொல்றாரு, அவர்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டார்கள், எனக்குரியது அதிலிருந்து ஆசைப்பட்டு அவர்கள் எடுத்து கொண்டார்கள், இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். உடனே தான் யோசுவா குலம் குலமாக நிறுத்துகிறார். யூதா குலம் வருகிறது. யூதா குலத்தில் வீடு வீடாக நிறுத்துகிறார். அதில் சபதியின் வீடு வருகிறது. சபதியின் வீட்டில் ஒவ்வொருத்தரா நிறுத்துறாரு. கர்மியின் மகன் ஆகான் பிடிபட்டான். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? நான் அப்படி ஒன்னுத்தையும் மறைச்சு வைக்கல. கடவுளுக்குரியது என்னங்க நான் மறைச்சு வைக்கிறேன்? தீர்க்கதரிசிகள் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாமி சொல்வார், நீங்கள் என்னை ஏமாற்றவில்லையா? நாங்க எதனால உண்மை ஏமாத்துறோம்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள், எனக்குரியதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறீர்கள். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆனா சொல்றதில்லை. இந்த தியானம் வந்ததுனால் நான் சொல்லுகிறேன். நான் ஒரு நாளும் காணிக்கையை பற்றிலாம் பிரசங்கமும் பண்றதில்லை, ரொம்பவும் வலியுறுத்துறதில்லை. ஆனால் 10ல் 1 பாகம் நீ எனக்கு செலுத்து என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நியமம், கட்டளை. நாம் அதில் தவறி போகிறோம், அதிலிருந்து எடுக்கிறோம், அதை மறைத்து வைக்கிறோம். அப்போ அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் சாமி சொல்வார், நீங்கள் கொடுத்து பாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேனா இல்லையா என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். கடவுளுக்கு உரியதை எடுத்து மறைத்து வைப்பது பாவம். இரண்டாவது, மறைப்பது பாவம். மறைப்பது பாவம். ஆகான் பாவம் செய்தார், அவரை தண்டிக்கலாம், சரி. ஆனா அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆக்கோர் பள்ளத்தாக்கில நிறுத்தி கல்லெறிந்து கொன்று ஒரு பெரிய கற்குவியலை எழுப்புகிறார்கள். ஒரு கேள்வி நமக்குள்ள வருது, ஆகான் பாவம் செஞ்சாரு, சரி, எதுக்கு அவங்க மனைவியையும் அவங்க பிள்ளைகளையும் தண்டிக்க வேண்டும்? இன்னும் கேட்டீங்கன்னா, கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணத்துல பிள்ளைகளை தண்டிக்க கூடாது, அவங்க தப்பு செஞ்சுட்டா கூட தண்டிக்க கூடாது அப்படின்னு தான் இருக்கு. பாருங்க, ஜுவனைல் கோர்ட்லாம் அப்பவே வந்திருக்கு. நாம நினைக்கிறோம் இப்பதான் ஜுவனைல் கோர்ட்லாம் வந்திருக்குன்னு. அப்பவே கடவுள் பிள்ளைகள் மீது கரிசனை வைத்திருக்கிறார். பிள்ளைகள் தவறு செய்தால் அவர்களுக்கு வேண்டிய கற்பித்தல் தரப்பட வேண்டுமே தவிர இப்படியெல்லாம் கல்லெறிந்து கொல்லக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் இங்கே குடும்பத்தோடு அவர்களை கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். ஏன்? அவர்கள் மறைத்து விட்டார்கள்.
இறையியல் ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆகான் ஒரு பொருளைத்தான் மறைத்தான். அதை எப்படி மறைச்சான்? அவரே சொல்லுவாரு, என்னுடைய கூடாரத்தில் நான் அதை குழி தோண்டி புதைத்திருக்கிறேன். அந்த காலத்துல குழி தோண்டும் போது ஒருவரால் தோண்ட முடியாது. அதுக்கு கண்டிப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கிற மக்களை அவர் உபயோகப்படுத்தி இருப்பார். இல்லைன்னா கூட பூமியை குத்துகிற போது சத்தம் கேட்டிருக்கோம். மனைவி பிள்ளைங்களாம் வந்து பார்த்துருப்பாங்க, என்னப்பா ஏதோ புதைச்சு நிக்கிற, என்னது, ஏய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ என்ன சொல்லுகிறார்கள்? ஆகான் பொருளை மறைத்தான், ஆனால் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் உண்மையை மறைத்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். Agan has hid a material thing, but the whole family has hidden the truth. உண்மையை அவர்கள் மறைத்து விட்டார்கள். ஆகையால் தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் பாளையத்திற்கு வெளியே அந்த ஆக்கோர் என்கின்ற இடத்திலே சென்று அவளை கல்லெறிந்து கொன்றது. பல நேரங்களில் நாமும் உண்மையை மறைத்து விடுகிறோம். நமக்கு தெரியும் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் அந்த உண்மையை மறைத்து விடுகிறோம். அது பாவம். ஆதாமையும் ஏவாளையும் சாமி நிர்வாணமா படைச்சாரு, அவர்கள் வெட்கம் இல்லாமல் இருந்தார்கள்னு இருக்கும். அப்படின்னா நிர்வாணம் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம், வெளிப்படையாக இருக்கிறது என்று பொருள். அதனால்தான் சங்கீதக்காரன் கூட சொல்லுவார், உமக்கு முன்பாக நான் நிர்வாணமாக இருக்கிறேன், மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு பாடுவார். நாம் பார்க்கிற சிலுவை காட்சி இயேசுவுக்கு ஒரு லங்கோட்டாம் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. சிலுவை மரணம் ஆடை இல்லாமல் கொடுக்கப்படுகின்ற ஒரு மரணம். நிர்வாணமாக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதனுடைய பொருள் என்ன? அவரிடம் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. இயேசுவிடம் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. பல நேரங்களில் நாம் கடவுளுக்கு உரியதை எடுத்து மறைத்து வைத்துக் கொள்ளுகிறோம், அது பாவம். உண்மையை வெளிப்படுத்தாமல் அதனை மறைத்து வைக்கிறோம், அதுவும் பாவம். மூன்றாவதாக, ஆசைப்பட்டு அதனை எடுத்து என் கூடாரத்திற்குள் புதைத்து வைத்தேன். அதை தான் அவர் சொல்றாரு யோசுவா கிட்ட. அழிவுக்குரியவற்றுள் உள்ள ஒரு அழகான பாபிலோனிய மேலாடையையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்க கட்டியையும் கண்டேன். அவற்றின் மீது ஆசை வைத்து, ரொம்ப கவனமா இருக்கணும், அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன். எனது கூடாரத்தில் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன். இந்த நுகர்வு கலாச்சாரம் இப்போது வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. கன்சியூமரிசம் என்று சொல்லுகிறோமே, அது இப்போ வளரும் நாடுகளில் அதிகமாக திணிக்கப்பட்டது. நாமளும் ஒரு பொருளை வாங்கும்போது எதுக்காக வாங்குறோம்? இது எனக்கு பயனுள்ளதா, இது எனக்கு தேவையா, இப்போ எனக்கு தேவையா என்கிற எதையுமே சிந்திக்காமல் பார்க்குறோம், ஆசைப்படுறோம், உடனே அந்த பொருளை வாங்குறோம். நமக்கு தேவையா தேவையில்லையா, பணம் இருக்கா இல்லையா, இதையெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்போ உளவியலாளர்கள் எல்லாரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். முன்னாடி நாம் என்ன பண்ணுவோம், வீட்டில இருந்தே இந்தந்த பொருட்கள், மளிகை பொருட்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு பார்த்து கடைக்கு போய் அதை மட்டும் எடுத்துட்டு வருவோம். இப்போ அப்படி இல்லை, போகிறோம், பார்க்கறது எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியது. கடைசியில் பில்லை பார்த்தா முன்னாடி நமக்கு 3000 ரூபாய் தான் வந்திருக்கும், நம்ம போய் எடுத்து எல்லாம் போட்டு 7000 ரூபாய் வந்திருக்கும். அப்படிதான் எனக்கு ஒரு தடவை ஆயிடுச்சு.
பக்கத்தில் ஒரு பெரிய கடை திறந்தாங்க. அங்கே போயிட்டு நானும் என் நண்பர்களும் பட்ட திண்டாட்டம். 4000 ரூபாய் எடுத்துகிட்டு போனோம், மீதி இல்லை. நல்ல வேளை அம்மா கூட வந்தாங்க. அப்புறம் அவங்க ஜிபே பண்ணாங்க. என்னப்பா நமக்கு சாதாரணமாக கடையில் போய் வாங்கினா 4000 ரூபாய் அப்படி தான் வரும், இன்னும் 7000 ரூபாய் ஆயிடுச்சே. ஆமாம், இப்போ நான் பார்க்குறதுலாம் எடுத்து போட்டுன்னு வந்தால் நமக்கு என்ன ஆகும்? அப்படி தான் ஆகும். இந்த நுகர்வு கலாச்சாரம் பாவம். தேவையில்லாமல் நம்முடைய கண்களை பல பொருட்கள் மீது பதிக்கிறோம். அது நம்முடைய இருதயத்தில் ஆசையை தூண்டுகிறது. அந்த ஆசையால் அதனை வாங்குகிறோம். அது தேவையே இல்லை. நமக்கு பார்த்தா கடைசியில் பார்த்தா எங்கேயாவது குமிஞ்சு போயிருக்கும், அப்படியே இருக்கும். அது பாவம். இந்த நுகர்வு கலாச்சாரம் பொருள் ஆசையை நம்மில் பதித்து விடுகிறது. திருமறை ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்ரேல் மக்களுக்கு கானானியர் எதிரி அல்ல. ஏன்னா இப்போ எதிரிகள் இவர்களை மேற்கொண்டார்கள் அப்படின்றது இல்லை. இவர்களுடைய ஆசையே இவர்களுக்கு பகையாக மாறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். எதிரி இவர்களை மேற்கொள்ள ஒரு காலமும் முடியாது. ஆனால் இவர்களுடைய ஆசை, அந்த ஆசையின் வழியாக எடுத்தல் வழியாக அதை புதைத்து வைத்தல், மறைத்தல், இந்த பாவங்கள் தான் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிறது. இட் இஸ் நாட் தி Canaanite people, but it is the desire for material things என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளை, இந்த தவக்காலத்தில் இறைவனுக்குரியதை நாம் மறைக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலிருந்து எடுத்து நாம் மறைத்து வைக்கிறோமா? அது பாவம். உண்மையை நாம் மறைக்கிறோமா? அது பாவம். பொருட்கள் மீது பொருளாசை கொண்டு நாம் செயல்படுகிறோமா? அது பாவம். இவற்றிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த தவக்காலம். அப்போனா நம்ம ஃபாஸ்ட் பண்ணணும். எதை ஃபாஸ்ட் பண்ணணும்? நம்முடைய டிசையர், அதை தான் ஃபாஸ்ட் பண்ணணும். அதாவது உபாசிக்கணும். அதைத்தான் நாம் வெறுக்க வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுத்து என்பது என்ன? தன்னுடைய ஆசையை வெறுத்து. இயேசு அப்படித்தான் இந்த உலகில் வாழ்ந்தார். அவர் எதையும் மறைச்சதில்லை. தம்முடைய சீடர்கிட்ட கூட சொல்லுவார், ஒரு குரு எதையாச்சும் கொஞ்சம் மறைப்பார். சீடர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனால் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். மறைப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. அதனுடைய உச்சக்கட்டம் தான் சிலுவையில் நிர்வாணமாக அடிக்கப்பட்டது. யோவான் 17ஆம் அத்தியாயத்தில் இயேசு சொல்லுவார், இறைவா, நீர் என்னிடத்தில் கொடுத்த எல்லாரையும் காப்பாற்றி மறுபடியும் உன் கையிலே நான் கொடுத்துட்டேன். நான் எதையும் எடுத்துக்கல. ஒருபோதும் உண்மையை அவர் மறைத்தது இல்லை. தேவையில்லாம எதுக்கும் அவர் ஆசைப்பட்டதும் இல்லை. அது சோதனை மலையானாலும் சரி, கல்வாரி மலையானாலும் சரி. சோதனை மலையிலையும் ஆசை தூண்டுவான். பசியோடு இருக்கிற போது இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லுவான். அவர் ஆசைப்பட மாட்டார். இந்த உபவாசமே, இந்த 40 நாள் நான் உபவாசம் இருந்ததே இந்த ஆசையை தள்ளி வைக்கிறதுக்கு தான். சாத்தானே, நீ எனக்கு பின்னால் போன்வார். உலகம் முழுசையும் காட்டுவான், ராஜ்யங்களை காட்டுவான், ஆசை காட்டுவான். என்னை பணிந்துகொள், இவை எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லுவான். அப்பால இப்போ கடவுளை மட்டும் பணிந்துகொள் என்று சொல்லுவார். இயேசு இப்படி கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்து, ஒன்றையும் மறைக்காமல், தேவையில்லாதவற்றின் மீது ஆசைப்படாமல், தான் எதற்காக வந்தாரோ அதை இந்த உலகில் நிறைவேற்றி சென்றார்.
அவரை வழிபடுகின்ற நாமும் இந்த உலகில் அவரைப் போலவே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். Desire towards material things is sin. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.